திக்கிட்ட தொம் தாகஜும் தரிதா தித்தாகஜும் தரிதை சத்தித்தாகஜும் தரிதா தத்தித்தாகஜும் தரிதை ஜும் தரிதா ஜகதரிதா ஜன ஜன குதரிதா சகுந்தரி கிட்டதகதாகஜும் தரிதா தித்தாகஜும் தரிதை. குமாரி வயூர்வி கௌடா குமாரி ரங்கசாமி அவர்களை நம்முடன் மேடைக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அவர்களுடைய இந்த 3 வயசு குழந்தை விளையாட தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு காலத்தில் நாட்டியம் கோவிலில் தான் ஆடப்பட்டுருந்தது. கோவில்லேருந்து வெளியில் வந்தோட when the promulgation of the Devadasi Act took place in 1946, அப்போ மேடைக்கு வந்தது. மேடைக்கு சினிமாவுக்கு சமுதாயத்தில் ஒன்றாகி கலந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நடன மணி இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய முக்கிய காரணம் என்னோட குரு நாட்டிய கலா கேசரி வழுவூர் ராமையா குழந்தைகளை வெளிக்கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக கொடுத்து நம்ம எல்லாரும் கூடவும் நம்மள ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவரை பேசினாலே அண்ணா பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்றி சிறப்பு விருந்தினராக வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்பொழுது திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நமது டாக்டர் சங்கர் பிரியா அவர்கள் கௌரவம் செய்வார்கள். குரு சங்கர் சுந்தரம் அவர்களும். இவங்க நெறியாளர் போகும்போது கரெக்டாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க, எனக்கு தெரியாதுன்றதை இண்டிகேட் பண்ணிட்டாங்க. நானும் உண்மையை சொல்லிடுறேன், பரதநாட்டியத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. டாக்டர் பிரியா அவர்கள் எங்களுக்கு பக்கத்து வீட்டு நிகழ்ச்சிக்கு வரலன்னா கதவை தட்டி சண்டை போடுவாங்க, வேறு வழி இல்லை. எனக்கு தெரிந்த பரதநாட்டியம் சலங்கை ஒளியில் பார்த்ததோடு சரி சார். அதனால் அந்த அளவு தான் எனக்கும் பரதநாட்டியத்துக்குமான நெருக்கம். இருப்பினும் இந்த பரதநாட்டியம் ஒரு உழைப்பும் டெடிக்கேஷனும் இல்லைன்னா நேர்த்தியாக பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும். எல்லா கலைகளுக்கும் அது பொருந்தும், பரதநாட்டியத்துக்கும் நிச்சயமாக அது பொருந்தும். எனக்கு இவங்க டாக்டர் பிரியாவோட இந்த 2 குழந்தைகள் இவ்வளவு நேர்த்தியாக இந்த இளம் வயதில் இன்னைக்கு இந்த இளம் தலைமுறையினர்கிட்ட டெடிக்கேஷன் இல்லைன்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்து வருகிறது. 90 செகண்ட் 60 செகண்டுக்கு மேலே அவங்களுக்கு அட்டென்ஷன் இருக்காது என்ற ஒரு விமர்சனம் இருந்து வருகிறது. ஆனால் இந்த மேடையிலே இவ்வளவு நேர்த்தியாக இந்த நடனத்தை பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க மேடம் சித்ரா அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார். ரொம்ப அற்புதமாக இந்த நடனத்தை இன்னைக்கு அரங்கேற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த 2 குழந்தைகளோட டெடிக்கேஷன் இதில் தெரிகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்ராக்காவோட ஒரு மேடையை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சித்ராக்கான்னு கூப்பிடுற அளவுக்கு நான் அவங்கக்கிட்ட பரதநாட்டியம் தான் கற்றுக்கல. 80ஸ்லேருந்து அந்த வீட்டில் அங்கே கிடைக்கிற காஃபிலேருந்து அங்கே கிடைக்கிற எல்லா உபசரிப்புகளுக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுபவிச்சிருக்கேன். விஸ்வேஸ்வரன் சார் எனக்கு அவ்வளோ ஆப்தமாக ஃபஸ்ட்டு படத்தை இவ்வளோ நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு அந்த மாதிரி இது அரங்கேற்றமானே தெரியல. ஏற்கனவே அரங்கேற்றம்லாம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஷோ நடக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ், அது ஒரு கரெக்டான ஏஜில் அவங்களுக்கு இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கீழே இல்லை, ரொம்ப மேலேயும் இல்லை, ரொம்ப கரெக்ட். அது என்ன டெடிக்கேஷன், என்ன ஒரு பியூட்டிஃபுல் சினர்ஜி. அதாவது ஆக்சுவலாக ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது. எதை உன்னி கண்ணை மாற்றியே பார்க்க முடியல. அந்த ஜீன்ஸ் படத்தில் வர்ற பாட்டு மாதிரி அதெல்லாம் நீங்கள் க்ரீன் மேட் வச்சு எடுக்கணும்.
இது வந்து லைவ்ல போகுது, கிரீன் மேட் இல்லாமல் 2 பேரும் இவளை பார்த்தா அதே இடத்துல அதே நேரம் அந்த கை தூக்குறது. அதாவது எடுத்தோடனே வாக்குண்டாம் வரும்போதே அந்த இதுக்கு வாரணத்துக்கு வந்து அவங்க கையை அசைக்கிற போதே இது என்ன மாதிரியான கிளாஸ்ல இது கத்துட்டு இருக்காங்க இந்த பசங்கன்னு அங்கேயே தெரிஞ்சிடுச்சு. அவ்வளோ ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க. குமாரி வாயுதி. குமாரி வாயுதி. Lives, not only because of the immense stress and time it took to get here, but because we've had the chance to perform for all the people that we cherish so much. We both had the privilege to be brought up with dance alongside us. Not only the art form itself, but the love for it stemming from our mom. Even in moments where we were exhausted and ready to quit, her passion for dance helped us survive. So, as much as this Arangetram is an ode to Bharatanatyam, it is first dedicated to our mother. Thank you for sharing your passion with us. We'll forever Our lives, not only because of the immense stress and time it took to get here, but because we've had the chance to perform for all the people that we cherish so much. We both had the privilege to be brought up with dance alongside us. Not only the art form itself, but the love for it stemming from our mom. Even in moments where we were exhausted and ready to quit, her passion for dance helped us survive. So, as much as this Arangetram is an ode to Bharatanatyam, it is first dedicated to our mother. Thank you for sharing your passion with us. We'll forever இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.